அல்லாஹ் குறிப்பிடுகிறான். தன்னை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தார்களின் ரப்பு, இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற ஏகன் தூயோன் ஒருவன் என்று, ஏக இறையை பறைசாற்றிய ரப்பு என்று ஒருவன் என்று அகிலத்தார்களின் ரப்பு என்கிறான் அல்லாஹ். இங்கு இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் என்று அல்லாஹ் சொல்லல. அடுத்து அந்த ஏகத்துவத்தை, அந்த கொள்கையை எடுத்து இயம்ப வந்த நம்முடைய ரசூல், நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களை ஒமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் அருள் பிரம்பு என்று, ரஹ்மத்துல் ஆலமீன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இங்கேயும் இஸ்லாமியர்கள் என்று அல்ல. மூன்றாவது, அவர்கள் கொண்டு வந்த அல்லாஹுவால் இறக்கி அருளப்பட்ட நமக்கு போதனையாக இலங்குகிற இந்த குர்ஆனை குறிப்பிடுகிற பொழுது ஸிக்ருல் ஆலமீன், அகிலத்தார்களுக்கெல்லாம் ஒரு நல்லுபதேசி என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படின்னா இதில் இருந்து நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹ் என்பவன் பொதுவானவன், ரசூல் என்பவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு மாத்திரமல்ல எல்லா மக்களுக்குமான ரசூல் என்று நமக்கு விளங்குகிறது. அடுத்து மூன்றாவது, ஸிக்ருல் ஆலமீன், இந்த குர்ஆன் அல் குர்ஆன் என்பது அகிலத்தார்களுக்கெல்லாம் உபதேசி என்கிறார். இந்த அகிலத்தார்களுக்கு உபதேசி என்பதையோடு நிறுத்தவில்லை. லிமன் ஷாஅ மின்கும் ஐயஸ்தகீம், அறம் சார்ந்து வாழுகிறவர்களுக்கு, அறம் சார்ந்து வாழ வேண்டும், நாம் நேரான பாதையில் வாழ வேண்டும், நேரிய சிந்தனையோடு வாழ வேண்டும், மனிதநேயத்தோடு வாழ வேண்டும், மாண்போடு வாழ வேண்டும், பண்போடு பக்குவத்தோடு வாழ வேண்டும் என்று அறம் சார்ந்து வாழ நினைக்கிறவர்களுக்கு இது கரம் கொடுக்கிற ஒரு உபதேசி என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அதை தான் இந்த ஜும்மாவிலே நாம் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும் அதன்படி நம் வருங்காலங்களில் செயலாற்றவும் அல்லாஹ் பேசுகிற